தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி டிசம்பர் மாதம் 30 செவ்வாய்க்கிழமை. பதுவை புனித அந்தோணியாரை நோக்கிய நமது இறைவேண்டல். இப்புண்ணிய திருத்தலத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டெழுந்தருளியிருக்கிற புனித அந்தோணியாரே, புனிதம் விளங்கும் லீலியே, விலைமதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அன்னார்ந்து பார்த்து உமை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூரத்தனமுள்ள மெய்ப்பரே, பிசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர் பாராட்டுவார்களோ? உமை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும். அழுகிற பேர்களை அரவணையும். அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவருக்கு தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். 6 காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம், பிணி, வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பலனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய திரு இருதயத்தை உருக்காது போகுமோ? அப்படியாகுமோ ஐயா? எங்கள் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமேன். இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 2 அதிகாரம் 36 இறைவார்த்தை. ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. சிமியோனைப் போலவே அன்னாளும் எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்தவர்களில் ஒருவராக இருந்தார். தீர்க்க தரிசனங்களை நம்பிய மெசியாவின் ஆன்மீக மற்றும் மீட்பின் பங்கை புரிந்து கொண்ட மிகுந்த நம்பிக்கையுடன் அவரது வருகைக்காக காத்திருந்த இஸ்ரவேலின் உண்மையுள்ள எஞ்சியோரை சேர்ந்தவர்கள்தான் இவர்கள். அன்னாள் தேவாலயத்தை விட்டு வெளியே வராமல் இரவும் பகலும் உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் தொழுது கொண்டதால் அவள் கடவுளின் குரலுக்கு ஆழமாக இசைந்திருந்தாள். அவளுடைய ஜெப வாழ்க்கை பரிசுத்த ஆவியின் தூண்டுதல்களுக்கு அவளை உணர்திறன் கொண்டவளாக்கியது. குறிப்பாக இயேசு ஆலயத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு சடங்கு ரீதியாக மீட்கப்பட்ட அந்த மகிமையான நாளில் சிமியோனின் தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு பின்னர் அன்னாளின் வார்த்தைகளை கேட்டு மரியாளும் யோசேப்பும் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். சடங்கு, காணிக்கை மற்றும் அர்ப்பணிப்பு ஒரு வழக்கமான நிகழ்வாக இருக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்கலாம். இருப்பினும் சிமியோன் மற்றும் அன்னாளின் மகிழ்ச்சி மற்றும் தீர்க்க தரிசன வார்த்தைகள் தங்கள் குழந்தையின் அடையாளம் மற்றும் பணியின் ஆழமான மர்மத்தில் அவர்களை பிரமிப்பாலும் ஆச்சரியத்தாலும் நிரம்பியிருக்க வேண்டும் என்பதை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். சிமியோன் மற்றும் அன்னாளைப் போலவே இன்று நாம் உண்மையுள்ள எஞ்சியோரின் ஒரு பகுதியாக இருக்க அழைக்கப்படுகிறோம். நமது உலகத்தை ஆட்டிப்படைக்கும் குழப்பம் மற்றும் ஒழுக்கக்கேடு எளிதில் ஊக்கமின்மை அல்லது கோபத்திற்கு நம்மை வழிவகுக்கும். இந்த கொந்தளிப்பு நம் வீட்டிற்கு அருகில், நம் குடும்பங்களுக்குள் அல்லது சமூகங்களுக்குள் இருக்கும்போது அது இன்னும் சவாலானதாக மாறும். இன்றைய நற்செய்தியில் அன்னாளுடைய உதாரணம் நம் வாழ்க்கையை எவ்வாறு வாழ்வது என்பதற்கான ஒரு சக்தி வாய்ந்த முன்மாதிரியை நமக்கு வழங்குகிறது. நம்மில் பெரும்பாலோர்
கணவனை இழந்து கைமண்ணாக முன்னிறுத்தப்படும் அன்னாவைப் போல இரவும் பகலும் உண்ணா நோன்பு இருந்து ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டிய அவசியத்தையும், நாம் அனைவரும் பரிசுத்த ஆவியின் வாசத்தை நமக்குள் சுமந்து நம் ஆன்மாக்களையும் நம்மோடு கடவுள் அனுமதித்திருக்கிற அத்துணை ஆன்மாக்களை மீட்க நம்மை நாமே கடவுளின் ஆலயங்களாக மாற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாழ்க்கையில் பலவற்றை இழந்த அன்னா கடவுளை மட்டும் இழக்காமல் அவரை சிக்கன பிடித்து கொண்டதைப் போல நாமும் அன்னாளின் ஜெப வாழ்க்கையை பின்பற்ற கடவுள் அழைப்பு விடுக்கிறார். அவருடைய முன்மாதிரியை பின்பற்றுவதன் மூலம் நீங்களும் நானும் கடவுளின் குரலுக்கும் பரிசுத்த ஆவியின் தூண்டுதல்களுக்கும் அதிக இசைவாகி விடுவோம். மெசியா நம்மிடம் வந்து நம்மை சுற்றிலும் பல வழிகளில் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அங்கீகரிக்க முடியும். இந்த அருளை உங்களை உலகின் தீமைகளையும் சவால்களையும் வெல்ல உங்களுக்கு அதிகாரம் அளிக்கும். கடவுளின் ஆறுதலையும் மீட்பையும் எதிர்பார்த்து அவருடைய உண்மையுள்ள எஞ்சியோராகிய இஸ்ரவேலைப் போல நாமும் அந்த மீட்பை எதிர்நோக்கி காத்திருந்து அதனை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். ஜெபிப்போமாக. எங்கள் ஆற்றலும் வலிமையும் மரணும் கோட்டையுமாக விளங்கும் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உம்முடைய வியப்புக்குரிய அன்பை தியானித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாவிகளாகிய எங்களை மீட்க உமது திருமகனை குழந்தை வடிவத்தில் எங்கள் மத்தியிலே பிறக்க வைத்தீரே. எத்துணை பேரன்பு! வியந்து வியந்து உம்மை போற்றி துதிக்கின்றோம். வாழ்வின் இக்கட்டுகளில் எங்களுக்கு உதவி செய்யும் பொருட்டு எங்களுடைய துன்பங்களில் பங்கேற்ற கடவுளின் பேரன்பு என்னவென்று சொல்லி துதிப்பேன். எண்ணிலடங்கா நன்மைத்தனங்களின் கருவூலமாகிய உமது மகன் இயேசு கிறிஸ்துவை தண்டனிட்டு வணங்கி இந்த நாளிலே நாங்கள் மகிழ்கின்றோம். இறைவா, நீர் தாழ்ந்தோரின் கடவுளாக, வலிமையற்றோரின், புறக்கணிக்கப்பட்டோரின், வாழ்விழந்தோரின் கடவுளாக உம்மை வெளிப்படுத்தினீர். மாட்டு தொழுவமதில் பிறந்து உமது உடனிருப்பை எங்களுக்கு உறுதி செய்தீர். கைவிடப்பட்ட சூழ்நிலையில் தன்னிடம் இருப்பதை எல்லாம் இழந்தாலும் உம்மை மட்டும் இழக்காமல் ஆலயத்திலே உம்மை சம்மாதித்து கொண்ட அன்னா என்ற வயது முதிர்ந்த கைம்பெண்ணைப் போல இன்று நாங்களும் பல்வேறு உலகத்து ஆசீர்வாதங்களை இழந்து, கணவனை இழந்து, மனைவியை இழந்து, பெற்றோரை இழந்து, பிள்ளைகளை இழந்து, பணத்தை, சொத்தை, அந்தஸ்தை இழந்து சபிக்கப்பட்டவர்களைப் போல உலகத்தின் கண்களுக்கு தெரிந்தாலும், காயத்தோடு நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருந்தாலும், என் நிலையிலும் உம்மை இழக்காமல் இருக்கும் அருளை தாரும். புனித பவுலின் அறைகூவலுக்கு ஏற்ப இடைவிடாமல் இறைவனிடத்தில் மன்றாடவும், என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்லவும், எப்போதும் மகிழ்ச்சியோடு வாழவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் வெளிப்படும் மீட்பரை எங்கள் கண்கள் கண்டுகொள்ளவும், தூய ஆவியாரின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழ்ந்து இறைவனை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கும் எங்களது பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் கற்றுத்தாரும். நிறைவான செல்வந்த நீர் எங்களோடு இருக்கும் வரை நாங்கள் வீழ்ந்து போவதில்லை, அழிந்து போவதில்லை என்பதை உணர்ந்து உம்மிடத்தில் எங்கள் வாழ்வை முழுமையாக இன்று அர்ப்பணித்து மன்றாடுகிறோம். எங்களை உமது ஆசீரால் நிரப்பி வழிநடத்துவீராக. ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஹalleluya.